கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 11வது அதிகாரம் சில குறிப்பிட்ட வசனங்களை நாம் அறிக்கை செய்து செபிக்க போகிறோம். 4வது வசனம், 5வது வசனம், 7வது வசனம் நாம் அறிக்கை செய்வோமா? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. நாம் ஜெபிப்போமா? ஏசப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் வீற்று இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே, பரிசுத்த ஆலயத்தை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் காத்து கொள்ளணும், பரிசுத்தமாய் காத்து கொள்ளணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தம்முடைய ஆலயத்தை ஆண்டவரை பரிசுத்தமாய் காத்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க சிங்காசனத்துல வீற்று இருக்கிறீங்கப்பா. உம்முடைய கண்கள் மனுபுத்திரை கண்ணோக்கி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறதற்காக ஸ்தோத்திரம். அன்று எல்லா மனுபுத்திரரும் இந்த நாட்களில் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ரட்சிப்பை எல்லா மனுபுத்திரரும் சுகந்தரித்து கொள்ளணும் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மனுபுத்திரரும் மேலும் உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரை தங்கி இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறவர். இந்த நாட்களில் நீதிமான்களை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க சோதித்து அறிகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமான்கள் சோதனையில தப்பித்து கொள்ளும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீதி உள்ளவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்று நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் எல்லா பிள்ளைகளும் நீதியை காத்து கொள்ளணும். தேவனுக்கு பிரியப்படுகிற, தேவன் பிரியப்படுகிற காரியத்துல நீதிமான்கள் பிரியப்படணும் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய முகம் செம்மையானவனை நோக்கி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல செம்மையான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்கப்பா. அப்படிப்பட்டவர்கள் நீங்க கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய கரத்துல கொடுத்து செபிக்கிறோம். நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.